கவினோட அப்பா கல்குவாரியில தான் வேலை பார்க்குறாரு. தான் பட்ட கஷ்டத்தை தன்னோட பையன் படக்கூடாதுன்றதுக்காக அவனை காலேஜ் எல்லாம் சேர்த்து படிக்க வைக்கிறாரு. எக்ஸாம் ஃபீஸ்க்காகவும் காலேஜ் ஃபீஸ்க்காகவும் அவர் கொடுக்குற பணத்தை எல்லாம் கவின் தப்பான முறைகளில் சீட்டாடி சில போதை பழக்கங்களுக்கெல்லாம் ஆளாகி அந்த பணத்தை எல்லாமே தொலைச்சிடுறான். பரீட்சையிலையும் ஃபெயில் ஆயிடுறான். ஒரு நாள் திடீர்னு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. அம்மா அப்பாவுக்கு மருந்து வாங்கிட்டு வர சொல்லி பணத்தை கவின் கிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் கவின் அந்த பணத்தையே எடுத்துட்டு போயிட்டு சீட்டாடி அதில் எல்லாத்தையுமே விட்டுறான். திரும்பி வீட்டுக்கு வந்து பார்த்தா அப்பா இறந்துட்டாரு. கவினுக்கு அப்பதான் புரிய வருது, தான் அப்பா தான் கஷ்டப்பட்டாலும் தன்னோட பையன் நல்லா இருக்கணும்னு நினச்சி இவ்வளோ தூரம் கடுமையாக உழைச்சாரு. ஆனால் நாம் அதையெல்லாம் புரிஞ்சிக்காம இப்படி நம்மளோட வாழ்க்கையை தொலைச்சிட்டோமே அப்படின்னு சோகமாக நிற்கிறான். இனிமேல் நம்ம குடும்பத்தை யார் பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்பா வேலை பார்த்த கல்குவாரிக்கே வேலைக்கு போகிறான். பெத்தவங்க நமக்காக படுற கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடந்தாலே நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.